शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பச்சை மாமலை போலுமேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தை என்னும் இச்சுவதவரை அன்போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. கோளில் பொறியில் குணமுலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்கன் நேரம். இன்று தமிழ் ஏவிளம்பி வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி, ஆங்கிலம் 2018 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தசி திதி இரவு 12:47 வரையிலும். அதற்கு பிறகு அமாவாசை திதி ஆரம்பித்து நடக்கவிருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். 60 நாழிகையும் நாள் முழுவதும் இன்று திருவோண நட்சத்திரம் இருக்கிறது. புதன்கிழமையில் திருவோண நட்சத்திரம் சேர்ந்தால் சித்தயோகமாக இருக்கும். அதனால் இன்று நாள் முழுவதும் சித்தயோகமுள்ள ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்று ஒரு நல்ல நாளாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இன்று சந்திராசிரமத்தை சந்திக்கிற ராசியாக மிதுன ராசி இருக்கிறது. நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளாக மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள் இருக்கின்றன. சற்று சுமாரான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளாக விருச்சிகமும் தனுஷும் இருக்கிறது. சற்று சிரமத்தை சந்திக்கிற ராசிகளாக மிதுனம், சிம்மம், கும்பம் ஆகிய ராசிகள் இருக்கின்றன. இன்றைய நல்ல நேரம் என்பது காலை 9:42 10:42 வரையிலும், மதியம் 2:15 3:42 வரையிலும், மாலை 4:42 5:42 வரையிலும், இரவு 7:45 8:45 வரையிலும் நல்ல நேரமாக இருக்கிறது. எந்த விதமான காரியத்தை செய்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது இன்று ஒரு சிலாக்கியமாக தென்படவில்லை. அதுவே இன்று துர்முகூர்த்தமாக இருக்கிறது. அதனால் அந்த அபிஜித் முகூர்த்தமாக இருக்கக்கூடிய நண்பகல் 12:02 12:49 வரையிலும் எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்றைய ராகுகாலம் என்பது மதியம் 12 1:30 வரையிலும் இருக்கிறது. இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 வரையிலும் இருக்கிறது. இன்றைய குளிகை காலம் காலை 10:30 12 வரையிலும் இருக்கிறது. இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். விரத பந்தங்களில் ஈடுபாடு செய்வது, அக்னி சம்பந்தமான வேலைகளை ஆரம்பிப்பது, அறுவை சிகிச்சைக்கு தயாராகுவது அல்லது அவற்றுக்கான உபகரணங்களை வாங்குவது அல்லது அவற்றுக்கான பணத்தை கட்டுவது போன்ற வேலைகளை இன்றைய திதியினுடைய அடிப்படையில் நீங்கள் செய்யலாம். அடுத்து இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். குழந்தைகளுக்கு பெயர் ஊட்டுவது, சாதம் ஊட்டுவது, விவசாயிகள் கதிர் அறுப்பது, விதை விதைப்பது, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்ப்பது, ஏர் உழுவது போன்ற வேலைகளை விவசாயிகள் செய்யலாம். தீட்சைகளை பெற்றுக்கொள்வதற்கும் கங்கணத்தை கட்டிக்கொள்வதற்கும் ஆன்மீகவாதிகளை சந்திப்பதற்கும் ஆலயத்திற்கு சென்று மந்திரித்து தாயத்தோ அல்லது கங்கணத்தை கட்டிக்கொள்வதற்கோ ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இன்றைய நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. வாகனம் வாங்குவதற்கும் பயிலுவதற்கும் வாகனம் புதிதாக ஏறுவதற்கும் கூட இன்ற நாள் நல்ல நாளாக இருக்கிறது. தேவையான பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருப்பின் அல்லது புதிதாக வேலையிலே சேர வேண்டியிருப்பின் இன்று தினம் வேலையிலே சேரலாம். நீங்கள் நீதிமன்றம், காவல் நிலையம், பஞ்சாயத்து போன்ற விஷயங்களில் இன்று ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற ஒரு நட்சத்திரமாக இன்றைய நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. கடல் வழி பிரயாணம் செல்வதற்கு கூட இன்றைய நாள் நல்லதாக இருக்கிறது. வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வர்கள், அதற்கான முயற்சிகளை எடுப்பவர்கள் இன்று அதற்கான முயற்சிகளை இறங்கலாம் அல்லது வெளிநாட்டு பயணத்தை கூட மேற்கொள்ளலாம். மாந்திரீகம், சமையல் போன்ற கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இன்றைய நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. இன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆங்கில எழுத்து ஜே என்று ஆரம்பிக்கிற வகையில் பெயர்களை வைக்க வேண்டும். எண்கணித ஹீப்ரு பிரமிடு வகையிலே கூட்டு எண் 19, 41 அல்லது 50 வரும் வகையில் பெயர்களை வைத்தால் அவருடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். நாளைய தினம் சிரார்த்தம் செய்வர்கள், நாளைய தினம் பித்ரு பூஜை செய்வர்கள் அமாவாசை தேதியை கடைபிடிக்க வேண்டும்.
இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷ ராசி என்பவர்களுக்கு இன்று நன்மையான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான திருவோணத்திலே விட்டிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்திலே ராகு பகவான் சற்று சிரமத்தை ஏற்படுத்தி இருந்த நிலைமை மாறி இப்போது 4ஆம் இடம் பலப்படுகிற ஒரு அமைப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள். நின்று போன கட்டிடப் பணிகளை மீண்டும் துவக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். உடல்நலத்தை வருத்தி வந்த உபாதைகள் குறைந்து உடல்நலத்திலே அபிவிருத்தி ஏற்படும். தாயாருடைய மருத்துவ செலவுகள் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாகனத்தை பழுது நீக்கிக் கொள்வதற்கோ அல்லது புதிதாக வாகனம் வாங்குவதற்கோ இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வீட்டை புனரமைப்பதற்கு முற்படுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் அகன்று கல்வியிலே நல்ல முன்னேற்ற பாதை புலப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கும் ஆலயத்தை நோக்கி செல்வதற்கும் கூட இன்று உங்களுக்கு மனம் லயிக்கும். அந்த வகையில் இன்று உங்களுக்கு நன்மையான பலன்கள் தொடரவிருக்கின்றன. இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுளாக புவனேஸ்வரம்மன் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 1ஆம் எண் இருக்கிறது. சிவப்பு நிறம் இன்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கும் இன்று நன்மைகள் தொடரவிருக்கின்றன. 3ஆம் இடத்தை சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிற தைரியம் அதிகரிக்கும். மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது அவப்பெயர் ஏற்பட்டிருந்தால் அவை துடைக்கப்பட்டு நல்ல பெயர் ஏற்படுகிற ஒரு நாளாகவும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்று ஆறுதலான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. சனி பகவான் 8ஆம் இடத்தில் இன்று சில பண தட்டுப்பாடுகளை கொடுத்திருப்பார். இன்று மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட நீங்கள் தைரியத்துடன் அணுகி அவற்றை மிகவும் சாதுரியமாக முடித்து கொள்வீர்கள். பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். ஆண்டவனுடைய அருள் கடாட்சியம் கூட கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தொலைபேசி வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். முயற்சி எடுத்தால் இன்று உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. கடந்த வாரம் ஏற்பட்ட சிரமங்கள் குறைந்து இன்று நன்மைகள் நடக்கிற ஒரு நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுடைய அதிர்ஷ்டம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 2ஆம் எண் இருக்கிறது. கிரே நிறம் என்று சொல்லக்கூடிய சாம்பல் நிறம் என்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டை 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மற்றவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக சில சிரமத்தை மேற்கொண்டாலும் கடைசியில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம சிரமங்கள் சற்று குறைந்தே காணப்படுகிற ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இன்று உங்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் சந்திராஷ்டம சிரமங்கள் குறைகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆனாலும் புதிதாக யாருக்காவது ஜாமீன் போடுவதையோ அல்லது விலையுயர்ந்த பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வெளியிலே செல்லும்போது மிக விலையுயர்ந்த பொருட்களை எடுத்து செல்லும்போது மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஞாபக மறதியால் சற்று அவசியப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இந்த தினம் அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுடைய சிரமம் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக திருப்பதி வேங்கடவன் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 8ஆம் எண் இருக்கிறது. நீல நிறம் என்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசி என்பவர்களுக்கு இன்று நன்மைகள் தொடரவிருக்கிறது. விட்டுப்போன சுபகாரிய பேச்சுகள் சுமூகமாக முடிவடையும். பிரிந்து சென்ற நண்பர்கள் வந்து இணைவார்கள். நண்பர்களால் ஏற்பட்ட குழப்பம் அகலும். மனவிடத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பு அகலும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்துடன் ஆலயத்திற்கோ அல்லது வெளியிடங்களுக்கோ சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட கடகராசினருக்கு அமைந்திருக்கிறது. 2 நாட்களாக இருந்த உடல் சோர்வும் தூக்கமின்மையும் அல்லது அதிக உழைப்பும் இருக்கிற நிலைமை மாறி இன்று மன நிம்மதியுடன் இருக்கிற ஒரு நாளாக கடகராசினருக்கு அமைந்திருக்கிறது. மற்றவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக கூட கடகராசினருக்கு அமைந்திருக்கிறது. கடகராசினர்கள் தன்னுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக பிரத்யங்கரா தேவி இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 3ஆம் எண் இருக்கிறது.
வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும் இன்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பணம் வந்த வழியிலேயே விரயமாவது கண்டு சற்று மனம் வருத்தப்படுவீர்கள். இரவு தூக்கம் கெடுதலும் உடல் சோர்வும் அதிகரிக்கும். ஆலயத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. உங்களுடைய உடல் சோர்வு குறைவதற்கு சத்தான உணவுகளை உண்பதும் படரசங்களை அருந்துவதும் நன்மை தருவதாக இருக்கும். பல பொருள் விரயத்தை சந்திக்கிற ஒரு நாளாக கூட இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஞாபகம் மறதியால் ஏதாவது ஒரு பொருளை தொலைத்து விட்டு அல்லது வேறு எங்கோ வைத்து விட்டு சில அவஸ்தைக்கு உள்ளாகிற ஒரு நாளாக கூட அமைந்திருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். மேலதிகாரியுடைய கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சம்பவம் கூட நடைபெற வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். இன்னும் உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார். இன்னும் உங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 6ஆம் எண் இருக்கிறது. இளம் சிவப்பு நிறம் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கன்னிராசிக்கான பலன்களை காணலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றும் லாபம் தொடர்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வைக்க வந்து சேரும். ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பிள்ளைகள் வகையிலே பெருமை தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். தாய் வழி உறவுகள், தாய்மாமன் உறவுகள் உங்களுக்கு நன்மை தருவதாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் சுபகாரிய பேச்சுகள் சுமூகமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பும் கூட கன்னிராசினருக்கு அமைந்திருக்கிறது. புதிதாக வேலை கிடைப்பதற்கு கூட இன்றைய தினம் கிரக நிலைமைகள் சாதகமாக இருக்கின்றன. வெளிநாட்டு வேலை சித்திக்கிற ஒரு அமைப்பு கூட கன்னிராசினருக்கு கணிந்து வந்திருக்கிறது. வெளியூரிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து பண உதவிகளும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைப்பதற்கான மிக அற்புதமான நாளாக கன்னிராசினருக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுளாக மகாலட்சுமி தாயாக இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 2ஆம் எண் இருக்கிறது. வெள்ளை நிறம் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கும் தொழிலே ஏற்றம் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. தொழிலில் இருந்த தடை அகலும். வேலை இல்லாததற்கு புதிய வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கூட இந்த தினம் அமைந்திருக்கிறது. தொழிலை சொந்த இடத்திற்கு மாற்றுவதற்கோ அல்லது தொழில் சார்ந்த வாகனங்களை வாங்குவதற்கோ முற்படுவீர்கள். உங்களுடைய முயற்சி வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் முயற்சியிலே வேகம் அதிகரிக்கிற ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற வெகுமதிகள் கிடைப்பதிலே இன்னும் நன்மையான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. பெண்களால் யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறீர்கள். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 2ஆம் எண் இருக்கிறது. திருப்பதி வேங்கடவன் வழிபாடு செய்வது இன்று உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். வெள்ளை நிறம் இன்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்று சற்று சுமாரான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலையிலே புதிய மாற்றம் உண்டாகும். இருக்கிற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இந்த தினம் அமையவிருக்கிறது. யோசித்து செயல்படுவது நன்மை தருவதாக இருக்கும். அவசர கதியிலே நீங்கள் எந்தவித காரியத்தையும் செய்துவிட்டு பின்னால் வருத்தப்படுகிற ஒரு அமைப்பில் இருக்கிறீர்கள். அவற்றை இன்று சீர்தூக்கி பார்த்து உங்களுக்கு எது சரியாக இருக்கிறதோ அதை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு அரசாங்கம் மூலமாக நன்மைகள் கிடைப்பதற்கோ வங்கிகள் மூலமாக பண வரவு அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கோ இன்றைய தினம் கிரக நிலைமைகள் சற்று சாதகமாக இருக்கின்றன. தைரியம் அதிகரிக்கும். சாதுக்களுடைய சந்திப்பும் அல்லது கோயிலுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசினர்கள் இன்று யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக யோக ஆஞ்சநேயர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 1ஆம் எண் இருக்கிறது. சிவப்பு நிறம் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசி அன்பர்கள் இன்று வாக்கிலே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வாக்கினால் விரோதங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பண தட்டுப்பாடு நீடிக்கும். மற்றவர்களுக்கான பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அதிக சிரமப்படுவீர்கள். பணம் வந்த வழியிலேயே செலவாகும். கடன்கள் வாங்குவதற்கு கூட இந்த கிரக நிலைமைகள் சற்று சரியில்லாமல் இருக்கின்றன. வாக்கிலே கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்திலே மிகவும் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். பெண்கள் குறிப்பாக கணவனிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் மற்றவரிடத்திலே வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மை தருவதாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் அல்லது அதிக பணத்தொகைகளை வெளியில் எடுத்து செல்லும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும்.
இன்னும் உங்களுடைய அதிர்ஷ்டம் கூடுவதற்கும் சிரமம் குறைவதற்கும் நீங்கள் வழிபாடு சென்ற கடவுளாக புவனேஸ்வரம்மனே இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 1ஆம் எண் இருக்கிறது. வெள்ளை நிறம் உங்களுக்கு ஏற்ற எண்ணாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசி என்பதற்கு இன்று நன்மைகள் தொடரவிருக்கின்றன. கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட சரிவுகள் நீங்கி தொழிலே புதிய பாதை புலப்படும். தொழிலில் இருந்த தடைகள் அகலும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். பிரிந்து சென்ற கூட்டாளிகள் அல்லது நண்பர்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள் இன்று சரியாகி நற்பெயர் கிடைக்கிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. நண்பர்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் கூட்டுத் தொழிலின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகிற ஒரு நாளாக மகராசினருக்கு அமைந்திருக்கிறது. புதிய முதலீடுகளை மட்டும் தவிர்க்க வேண்டும் என்று நான் பல நாட்களாக கூறி வருகிறேன். ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு கோச்சாரம் சரியாக இருப்பதால் இன்று நன்மைகள் தொடரவிருக்கின்றன. மற்றவர்களால் இன்று லாபம் கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார். இன்னும் உங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 5ஆம் எண் இருக்கிறது. பச்சை நிறம் என்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசினருக்கு இன்று சற்று சிரமங்களை சந்திக்கிற ஒரு நாளாகவும் விரயத்தை சந்திக்கிற நாளாகவும் அமைந்திருக்கிறது. எப்பொழுதோ உங்களுக்கு முடிந்து விட்டது என்று நினைத்த பிரச்சனை கூட இன்று மீண்டும் தலை தூக்குற ஒரு அமைப்பு இருக்கிறது. நீண்ட நாளாக சந்திக்க தவிர்த்த நபரை இன்று பொது இடத்திலோ அல்லது ஆலயத்திலோ சந்திப்பீர்கள். சற்று மற்றவர்களால் சங்கடத்தை சந்திக்கிற ஒரு நாளாக கூட கும்பராசினருக்கு அமைந்திருக்கிறது. இரவு நேர பிரயாணம் உங்களுக்கு சற்று அலைச்சல் தருவதாக அமையும். உடல் சோர்வுடன் காணப்படும். பொருள் விரயமும் பண தட்டுப்பாடும் அதிகரிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சில பிரச்சனைகளால் உங்களுக்கு அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்று தினம் அமைந்திருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மற்றவரிடத்தில் அதிகம் பேசுவதையும் மற்றவரிடத்திலே மிகுந்த கவனத்துடனும் இருக்க வேண்டும். இன்னும் உங்களுடைய சிரமம் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக திருப்பதி வேங்கடவனே இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 3ஆம் எண் இருக்கிறது. மஞ்சள் நிறம் என்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசி என்பவர்களுக்கு இன்று நன்மைகள் தொடரவிருக்கின்றன. நேற்றைய சிரமம் இன்று குறையும். நேற்றைய பண தட்டுப்பாடு இன்று மாறும். நேற்றைய உடல் சோர்வு இன்று மறையும். நேற்று தினம் ஏற்பட்ட அலைச்சலுக்கும் நேற்று ஏற்பட்ட முயற்சிக்கும் இன்று வெகுமதி கிடைக்கிற ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தான தர்மங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்து உள்ள மகிழ்வீர்கள். உங்களுடைய சிரமத்தை பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து மிகப்பெரிய பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக கூட இந்த நாள் அமைந்திருக்கிறது. உறவினர்கள் உங்களை சந்தித்து உங்களுக்கான உதவிகளை செய்வார்கள். புதிய தொழில் செய்வதற்கான சிந்தனை மேலுங்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும். தாய்மாமன் வழியில் இருந்த பிணக்குகள் நீங்கி உறவுகள் பலப்படுகிற ஒரு நாளாக மீனராசினருக்கு அமைந்திருக்கிறது. மீனராசி என்பவர்கள் தன்னுடைய அதிர்ஷ்டம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக பைரவர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 9ஆம் எண் இருக்கிறது. சிவப்பு நிறம் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் அந்த சிவராத்திரி கண்விழித்தல் நடந்திருக்கும். 4 ஜாமங்களிலும் 4 வகையான அபிஷேகங்களை செய்து சிவபெருமானை ஆராதித்திருப்பீர்கள். இன்றும் சிவாலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுகிற ஒரு நாளாக இந்த நாளை நீங்கள் வைத்து கொள்ளலாம். சதுர்த்தசி இருக்கிற இந்த நாளிலே சிவபெருமானுடைய வழிபாடு மிகவும் அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்கிறது. வியாதி காரணமாகவோ அல்லது முதுமை காரணமாகவோ அல்லது உங்களுடைய உடல்நிலை காரணமாகவோ கண் விழிக்க தவறையில் கூட இன்று சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு ஏதாவது ஒரு வாசனை உள்ள மலர்களை சூட்டி அவளுக்கு நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து வருவதும் நந்தி எம்பெருமானை வணங்கி வருவதும் நன்மை தருவதாக இருக்கும். சிவராத்திரி என்றால் என்ன, அதனுடைய மருத்துவ குணம் என்ன, சிவராத்திரியால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும், எத்தனை வகையான சிவராத்திரிகள் இருக்குன்னு, இதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் நான் விளக்கமாக தனியே ஒரு நிகழ்ச்சியிலே கூறியிருக்கிறேன். அது யூடியூப்பில் என்னுடைய சேனலில் கிடைக்கிறது. அதை நீங்கள் பார்வையிட வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம.